அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டாபிக் பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேனே, எனக்கு இந்த மசில் வெயிட் ஆகணும், வெயிட்ட அதிகரிக்கணும். அதாவது ஃபேட் இல்லாம நான் ஆரோக்கியமா என்னோட வெயிட்ட நான் மெயின்டெயின் பண்ணணும். என்னோட பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா, நார்மல் ரேஞ்சை விட ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு எப்படிலாம் நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான நம்ம உடல் எடை இழக்க காரணம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பொதுவா நம்ம ஜெனடிக் கண்டிஷனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ குண்டாகுறவங்களுக்கு எப்படி அம்மா குண்டாக இருந்தாங்கன்னா, இல்ல அப்பா குண்டாக இருந்தாங்கன்னா, அவங்க பிள்ளைங்க குண்டாகலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, தாய், தந்தை ஒல்லியா இருந்தாங்கன்னா, நம்மளும் ஒல்லியாகலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி இருக்கும்போது கூட அந்த குரோத் ஹார்மோன்ல அந்த மாற்றம் ஏற்படலாம். சரிங்களா? அதுபோல பார்த்தீங்கன்னா, இவங்க எடுக்கிற ஃபுட்டு இவங்களை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இந்த உடலை செரிச்சிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க உடல் என்னன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அவங்க உடல் பருமன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. சரிங்களா? சில பேர் நல்லா வேலை செய்வாங்க, அவங்களோட இது செரிக்காது, உணவு செரிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு உடல் அந்த உணவு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செரிச்சிடும். இந்த மாதிரி எதிர்காரணிகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த உடல் பருமனை எப்பெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொதுவாக உடல் பருமன் அதிகரிக்கிறதோட ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா நார்மலா நமக்கு உடல் எடை அப்படின்னா அண்டர் வெயிட், வெயிட், நார்மல் வெயிட், அதுக்கப்புறம் ஓவர் வெயிட், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி இப்படி சொல்லிட்டு பார்க்குறோம்ல. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் படிநிலைகள் இருக்கு. இந்த படிநிலைகள்லாம் நம்ம எப்படிலாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக உடல்நிலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எப்போதுமே இந்த தானியங்கள், ஓகேங்களா, இந்த தானியங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த கொண்டக்கடலையாக இருக்கட்டும், அப்புறம் கொள்ளு, அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயிறு, இந்த மாதிரி பலதரப்பட்ட தானியங்களை நீங்கள் வேக வச்சு சாப்பிடும்போதும் அதை முளைக்கட்ட வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு மசில் மாஸ் அதிகரிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் எப்போதுமே அப்படின்னா காலை, மதியானம், இரவு இந்த 3 நேரத்துலையும் நீங்கள் முட்டை சேர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? முட்டை உங்களுக்கு உடல் பருமனை அதிகரிக்கலாம். அதே முட்டையை வச்சு நீங்கள் உடல் பருமனை கம்மியும் பண்ணலாம். அதை நான் எப்படி சொல்லிட்டு இன்னொரு வீடியோலாம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால், ஓகேங்களா, பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேஷ்யூ நட்டு, அப்புறம் 4 கருப்பு திராட்சை, அப்புறம் ஒரு வால்நட்டு, ஒரு பேரிச்சம்பழம், இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து நீங்கள் அதை குடிச்சிட்டு வர காலத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் மாஸ் அதிகரிக்கும், உங்களுடைய எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகும், உங்களுக்கு பாடி வீக்னஸ் ஆகாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நீங்கள் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சத்தான ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுக்கிறது மூலம் உங்களுக்கு மசில் மாஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். எப்போதுமே பாதாம், ஓகேங்களா, பாதாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குட் கொலஸ்ட்ரால். இந்த குட் கொலஸ்ட்ரால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் மாஸ் அந்த டென்சிட்டி அதிகரிக்கும். இந்த டென்சிட்டி அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். சரிங்களா? அதனால நீங்கள் பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு 4 அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக இந்த உடல் எடை சில பேருக்கு எதனால அதிகரிக்குதுன்னா, இந்த பழைய சாப்பாடுலாம் இருக்குது தெரியுங்களா? பழைய சாப்பாடு என்னன்னா அப்படின்னா காலையில் செஞ்சது மதியம் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க, மதியம் சூடு பண்ணது நைட் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான இந்த சாப்பாடை சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசில் மாஸ் என்னன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனால் சில டைம் அது ஆரோக்கியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பழைய சாதம், ஓகேங்களா, பழைய சாப்பாடை விட பழைய சாதம் நீங்கள் சாப்பிட்ற உங்களுக்கு மசில் என்னன்னா மசிலோட மாசு அதிகரிக்கும். சரிங்களா? பழைய சாதம் நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் அளவுக்கு அதிகமான நன்மையும் தரக்கூடியது. சரிங்களா? அதில் தண்ணி ஊற்றி லேசாக மோர் ஊற்றி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டு வர உங்களுக்கு மசில் மாஸ் அதிகரிக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாளி, அப்புறம் அன்னாச்சி பழம், வாழைப்பழம், பொதுவாக வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் மாஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் சோயா, ஓகேங்களா, சோயாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் மாஸ் அதிகரிக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சோயா எடுக்கும்போது உங்களுக்கு பைல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மூலம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால சோயா நீங்கள் அதிகமாக தவிர்க்கலாம். இப்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்த்தா, குளிர்பானங்கள், ஓகேங்களா, குளிர்பானங்கள், அதுக்கப்புறம் இந்த பீஸா வகைகள் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கக்கூடிய உணவுகள், இந்த மைதாவில் இருக்கட்டும், குளூட்டின்ஸில் அது அளவு ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய
மசில் மசில் மாஸை விட நம்மளுடைய ஃபேட் ஓகே ஃபேட் கண்டென்ட் வந்து என்னென்ன அதிகரிக்கும் நமக்கு தேவையானது அந்த மசில் மாஸ் வந்து நம்ம அதிகரிக்கிறது ஓகேங்களா. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் ஒரு ஜிம் ஓகே ஜிம் பாடி நம்ம எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த ஃபுட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பானங்கள் ஓகேங்களா. இந்த குளிர்பானங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும், ஆனால் அது ஆரோக்கியமற்றது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் தவிர்க்கப்படுறது நல்லது சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் குளிங்க, மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ்னால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஓகேவா. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மசில் மாஸ் அதிகரிக்கும் சரிங்களா. இந்த பிளாங்காக இருக்கட்டும், பிளாங்காக ஸ்ட்ரெச் அவுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வாக்கிங் ஓகேங்களா. நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், ஜாகிங் போயிட்டு வாங்க. நீங்கள் ஜாகிங் வந்து போயிட்டு வரதுனால உங்களுக்கு அந்த மசில் இருக்கிற ஃபேட் எல்லாம் வெளியே போய் மசில் மாஸ் டென்சிட்டி அதிகரிக்கும். ஒழுங்காக தூங்க, நேரம் தூங்காத போது கூட சில பேர்த்துக்கு உடல் எடை அதிகரிக்கவும் செய்யலாம், சில பேர் உடல் எடை கம்மியாகவும் செய்யலாம். அதனால என்னன்னா நீங்கள் நேரத்துக்கு கரெக்டான 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தூங்கிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு தண்ணி குடிங்க. போதுமான அளவு தண்ணி குடிக்கும் மூலம் உங்களுக்கு அந்த மசில் மாஸை உங்களுக்கு மெயின்டைனாக வச்சுக்கலாம், அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.